மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த திட்டம் வந்து உண்மையிலேயே நல்ல திட்டமாக தெரியும். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா இது அப்படி கிடையாது. நீ தினம் 500 ரூபா கொடுக்க வேணாம், தினம் 100 ரூபா தரேன், நீ படிக்கப்போ அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அடுத்த 5 ஆண்டுகளில் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இதனால பலன் பெறும். பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்ச விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக்காக மாறி இருக்கு. அது ஒரு ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தோட அடுத்த திட்டம் தான் அது. குலக்கல்வி திட்டத்தை மறைமுகமாக கொண்டு வரும் ஒரு நடவடிக்கை தான் வந்து விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்க்கட்சிகள் விமர்சிச்சுட்டு வராங்க. நார்த் இந்தியாவில் நல்லபடியாக பண்ணியிருக்கும் போது தமிழகத்தில் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. முதல்ல இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது மொத்தம் 18 வகையான தொழில்கள், தச்சர்கள், காலணி தைக்கிறவங்க, காலணி செய்யறவங்க, பொற்கொள்ளர், குயவர், சிற்பிகள், அப்புறம் கொத்தனார், கயிறு செய்யறவங்க, முடி திருத்தும் தொழிலாளர்கள், பூமாலை கட்டவர்கள், சலவை தொழிலாளர்கள், டெய்லர் போன்ற 18 வகையான தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த திட்டம் வந்து அப்ளிகபிள் ஆகுது. இதுபடி என்னன்னா இந்த தொழிலில் ஈடுபட விரும்பும் 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன்கள் அனைவருக்கும் தினசரி 500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் சொந்த தொழில் செய்வதற்கான 3 லட்சம் ரூபாய் கடன் தொகுதி 2 கட்டமாக கொடுக்குறாங்க. 1 லட்சம், அதுக்கப்புறம் அடுத்த பகுதியில் 2 லட்சம். அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. இது போக இல்லாமல் அவங்க அந்த பொருட்களை வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான அனைத்து விதமான சப்போர்ட்டும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இது. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த தொழில்களில் எல்லாம் வந்து கார்பரேட் உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தொழில்கள் செய்கிறவங்களுக்கு மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மக்கள் வந்துட்டு அவங்க பயன்பெறுவதற்காகவும் அவங்களை எம்பவர்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் இருந்தால் நம்ம இந்த தொழிலை வந்து நம்ம இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்கிற விஷயம் என்னன்னா, இது மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த திட்டம் வந்து உண்மையிலேயே நல்ல திட்டமாக தெரியும். தொழில் வாய்ப்பை ஊக்குவிக்கும் ஒரு திட்டமாக இருக்கும். மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்கும். அந்த தொழில் செய்யும் நபர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு திட்டமாக தெரியலாம். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா இது அப்படி கிடையாது. இதில் 2 விஷயங்கள் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. இதில் 18 வயசு பூர்த்தியானவங்களுக்கே வந்து நாங்கள் பணம் தர்றோம், தினசரி 500 ரூபாய் வீதம் தரோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் சொந்தமாக தொடங்குறதுக்கு நாங்கள் தொழில் தரோம் அப்படின்னு சொல்றது எல்லாம் இந்த ஒரு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது 18 வயது யார் பூர்த்தியாக இருப்பா? பள்ளிக்கூடம் முடித்தவர்கள், +2 முடித்தவங்க, +2 முடிச்சு அடுத்து கல்லூரிக்கு போனவங்க, இல்லை ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க. இந்த மாதிரியான ஒரு படிப்பில் இருக்கிற ஒரு நபருக்கு நான் தினசரி 500 ரூபா தரேன், நீ ஏன் படிக்க போற, நீ வேலை செய்ய, உன்னோட அப்பா செஞ்ச வேலை செய்ய, உங்க அப்பா ஆல்ரெடி அந்த தொழிலில் தான் இருந்தார், சலவை தொழிலாளர் தான் இருந்தார், உங்க அப்பா வந்து ஆல்ரெடி செருப்பு தைக்கும் தொழிலாளியாக தான் இருந்தார், அந்த தொழிலை நீ செய்ய, அதில் நான் உனக்கு மானியம் தரேன், நீ சொந்தமாக தொழில் செய்ய, நீ சொந்த பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு கூப்பிடுறது நல்லதாக தெரியும். ஆனால் உண்மையில் அந்த அப்பா செய்த ஒரு தொழிலை அவர் மகனுக்கும் கடத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையிலேயே அந்த சமூக மக்கள் வந்துட்டு ஒரு அடித்தட்டு மக்கள், மண்பாண்டம் செய்கிறவரோ இல்லாட்டி ஒரு சலவை தொழிலாளியோ ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியோ அந்த குடும்பம் மேலே வரணும், எம்பவர் ஆகணும், அவங்க அப்லிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்? நீ ஏன்பா அப்பாவோட வேலைக்கு போயிட்டு கஷ்டப்படுற, இந்தா நீ ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா வச்சுக்கோ, நீ ஸ்கூலுக்கு போ, காலேஜ் போ, மேற்படிப்பு படி, அது இன்ஜினியரிங் படி, MBBS படி, இது போக டாக்டருக்கு இல்லை லா படி, அது போக மற்ற ரிசர்ச் பண்ணு, மேலே மேலே போ, ஃபாரின் போ, பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலைக்கு போ, மாசமானா ஏன் ஒரு 5000 10,000 வருமானத்துக்காக நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு குடும்பத்தை உயர்த்த முடியும். ஆனால் ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதே தொழிலில் அவன மகனையும் எடுத்துட்டு வர்றதுங்கிறது எத்தனை காலம் ஆனாலும் அவங்களுடைய குடும்பம் முன்னேறாமல் அதே நிலையில் இருப்பதற்காக சிச்சுவேஷனுக்கு தான் கொண்டு போகுமே தவிர அவர்கள் அடுத்த கட்டத்துக்கோ இல்லாட்டி ஒரு தலைமுறை படித்தால் அடுத்த 10 தலைமுறைக்கான முன்னேற்றத்துக்கு அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிப்பை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதை விடுத்து இல்லை நீ உன் தொழிலையே செய்ய, உங்க அப்பாவோட செஞ்ச தொழிலே செய்ய, நீ ஏன் படிக்க போற அப்படிங்கிறத மறைமுகமாக ஊக்குவிக்கிற மாதிரி தானே ஒரு திட்டமாகத்தான் இந்த விஸ்வகர்மா திட்டம் இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த தொழில்கள் எல்லாம் வந்து கார்பரேட் வந்துருச்சு, கார்பரேட் மயமாயிருச்சு, கார்பரேட் யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கு நாம ஏன் கொடுக்கணும், கார்பரேட் மட்டும் என்ன பண்ண போறான், கார்பரேட் மட்டும் அவனை அந்த கார்பரேட் ஓனரா வந்து உட்காந்துட்டு செருப்பு தைச்சிட்டு இருக்க போறான், அவன் வந்துட்டு தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுத்து செய்ய போறான், அவன் அந்த தொழிலில் ஈடுபட விரும்புபவர்கள் மாத சம்பளம் வாங்குறவங்க அவங்க பண்ணிட்டு போறாங்க, யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு போறாங்க. ஆனா நீ அப்பாவோட படிக்கணும்னு நினைக்கிற ஒரு குடும்பம், ஏழ்மையில் இருக்கிற ஒரு குடும்பம், உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, சலவை தொழிலாளியோட குடும்பம் ஏழ்மையில் இருக்கிறது, அந்த பையன் ஒருத்தர் இருக்கிறான், அந்த பையன் படிச்சான்னா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் அப்படின்னு இருக்கும்போது அவனுக்கு போய் ஒரு 500 ரூபா கொடுத்து தினம் 500 ரூபா கொடுக்குறேன், நீ ஏன் படிக்க போற, உங்க அப்பாவோட வேலையை செய்ய அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அந்த வறுமை அரசாங்கம் தர அந்த 500
ரூபா பணத்து பெரிய விஷயமா போய் அந்த மகனானது அதே தொழிலில் ஈடுபட தொடங்கிடுவான். அப்போ நல்லா படிக்கிற ஒரு பையன் அவன் வறுமை காரணமாக அந்த தொழிலேயே கண்டினியூ ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகுது. அவனால படிச்சிருந்தான்னா ஒரு காலேஜுக்கு போனான்னா அடுத்தவங்க ஒரு மிகப்பெரிய மருத்துவராகலாம், இல்லை ஒரு சயின்டிஸ்டாக வரலாம், இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும். அந்த மாதிரியான அவனுடைய எதிர்காலத்தை அந்த வறுமையை காரணம் காட்டி அந்த இடத்துல ஸ்டாப் பண்ற ஒரு திட்டமாகத்தான் இந்த விஸ்வகர்மா திட்டம் இருக்கிறது. அப்போ நீ என்ன பண்ணணும்? குடும்பம் உண்மையிலேயே கஷ்டப்படுதா, உன்னால படிக்க முடியலையா, வா உனக்கு இலவசமா கல்வி தரேன், நீ படி. உன் குடும்பம் உனக்கு படிக்கிறதுக்கு மாசமான 1000 ரூபா 2000 ரூபா செலவாகுதா, நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு அரசாங்கம் வறுமை நிலையில் இருக்கிறவங்கள மேலேற்றணுமே தவிர, நீ உன் தொழிலையே செய்ய உனக்கு 500 ரூபா தர்றேன் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு குலக்கல்வி திட்டம் தான். அரசாங்கத்தோட கொள்கைகளையும் தெளிவாக பார்க்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறது ஒரு அவங்க அந்த உயர்மட்ட பதவிகளிலும் உயர் பதவிகளிலும் உயர் தொழில்களிலும் மேல்தட்டு இடத்திலும் அந்த சமூகமும் அந்த குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே இருக்கணும், கீழே இருக்கிறவங்க கீழே மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட ஒரு பகுதி தான் இந்த குலக்கல்விங்கிறது. மக்கள் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என்னதான் அரசாங்கம் நாங்க எம்பவர் பண்றோம், வறுமை நிலையில் இருக்கிறவங்களை அப்லிஃப்ட் பண்றோங்கிற பாலிஷான வார்த்தைகள் மூலமாக இந்த திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த தொழிலில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் இது வெற்றி அடையாது. இப்போவே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் மிக பரவலாக இந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே ஆல்ரெடி படிப்பறிவுகள் கிடையாது, மக்களுக்கான அவேர்னஸ் பெரிய அளவில் கிடையாது. ஆனால் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மக்களுக்கு படிப்பறிவு உண்டு. தன் குடும்பம் தினசரி சோற்றுக்கே கஷ்டப்பட்டாலும் தன் மகன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன் தாலியை அடமானம் வைத்து கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கிற ஜனங்க இருக்கிற மாநிலம் தமிழகம். தமிழக மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது அரசாங்கமும் இது போன்ற ஒரு திட்டங்களை கொண்டு வருவதை விட உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட இல்லாட்டி ஏழ்மை நிலையில் இருக்கும், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் இந்த மாதிரியான தொழில்கள் செய்யும் மக்கள் உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அந்த குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வழிவகைகளை செய்வதை தவிர அதே தொழிலேயே அவர்கள் கண்டினியூ செய்வதற்கான எல்லா வழிகளையும் பார்க்க கூடாது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் உண்மையிலேயே மனசுக்கு சங்கடத்தை தருது. நான் சாப்பாடு போடுறேன், காலையில் சாப்பாடு இல்லையா, காலையில் உணவு நான் தரேன், மதிய உணவு இல்லையா, மதிய உணவு தரேன், நீ படிக்கவா, உனக்கு புக்கு இலவசமாக தரேன், புத்தகம் இலவசமாக தரேன், பேருந்து வசதி இல்லையா, பேருந்து இலவசமாக தெரியும், பஸ் பாஸ் தரேன் அப்படின்னு சொல்லி ஜனங்களை படிக்க சொல்லி நாம கூப்பிட்டு இருக்கும் போது அந்த தொழிலில் இருந்த மக்கள் எத்தனையோ ஆயிரம் இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க, அவங்க குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குது படிப்பறிவினால. ஆனா இன்னைக்கு அதே தொழிலேயே நான் உனக்கு தினம் 500 ரூபா தர்றேன் அப்படிங்கறத நீ தினம் 500 ரூபா கொடுக்க வேணாம், தினம் 100 ரூபா தர்றேன், நீ படிக்க போ அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அடுத்த 5 ஆண்டுகளில் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இதனால பலன் பெறும். ஆனா இதுவே இந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாக ஒரு சில நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வேணுமானாலும் பலன் பெறலாம். ஆனால் அந்த பலனும் ஒரு எல்லையை தாண்டி வளர முடியாது, ஒரு கட்டத்தில் நின்றும். ஆனா இது படிப்பு கல்வி அறிவு கொடுக்கறதுங்கிறது அந்த குடும்பம் வானத்தை தொடும் அளவுக்கு அவர்கள் வளர்ச்சியானது இருக்கும். அரசாங்கம் அதை நோக்கித்தான் மக்களை வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.